அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காய்கறி இதுதான் முக்கியமானது. எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். அதையும் 3 நாள் சுண்டை வச்சு சாப்பிட்றது ரொம்ப இனிமையானது. மாங்காய் நம்ம நாட்டு காய், அடுத்தது முருங்கைக்காய் நம்ம ஊர் காய் தான். கத்தரிக்காய் அதுவும் நம்ம ஊரில் உள்ளது. தக்காளி மட்டும் வெளிநாட்டிலேருந்து வந்தது. முன்னால் நம்ம நாட்டுக்காரங்களுக்கு இதை எப்படி சமைக்கிறதுனே தெரியாது. எங்கள் ஊர்லேயே தெரியும். அந்த காலத்தில் பச்சை தக்காளி காய வச்சு கூட்டு பண்ணுவாங்க. இப்போ தக்காளி பழத்தில் நிறைய விதமாக என்னெல்லாமோ பண்ணுறாங்க, சுவையானது. அடுத்தது சௌ புடலங்காய், பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், வாழைக்காய், குடமிளகாய், சுரைக்காய், வெள்ளரிக்காய். இது ஒரு கிழங்கு, என்ன கிழங்குன்னு தெரியல. அடுத்தது வெங்காயம், அடுத்தது பட்டர் பீன்ஸ், அடுத்தது நூற்கோல், அடுத்தது கேரட், அடுத்தது நெல்லிக்காய், அடுத்தது சேனக்கிழங்கு, அடுத்தது முள்ளங்கி, அடுத்தது நூற்கோல், அடுத்தது சேமங்கிழங்கு, கருணக்கிழங்கு, அடுத்தது சேமக்கிழங்கு, அடுத்தது சிறுகிழங்கு, ரொம்ப சுவையாக இருக்குங்க. அடுத்தது மரவள்ளிக்கிழங்கு, அடுத்தது எலுமிச்சை, அவரை, பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, தக்காளி, எலுமிச்சங்காய், அவ்வளோதான், பீட்ரூட்டுங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.